Dear 12th standard students, in this video we are going to learn the introduction part of the new chapter 4, inverse trigonometric function. So inverse trigonometric function. You already studied about the trigonometric function in the 11th standard. In trigonometric functions we have 6 trigonometric functions, that is sine, cos, tan, cosec, sec and cot. So அதுக்கு நீங்க sin inverse trigonometric functionல sin theta அப்படினா sin theta க்கு ஒரு டிகிரி. If the theta is 30 degree அப்படினா நீங்க என்ன வேல்யூ கொடுப்பீங்க? sin 30 is 1/2 அப்படினு சொல்வீங்க. Like that நீங்க cos இந்த மாதிரி cosine இது cos secant அதுக்கு எல்லாத்துக்கும் வேல்யூ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி டைரக்டா ஆங்கிள் வேல்யூஸ் இருந்தா ஆங்கிள் வேல்யூ போடுவோம். இல்ல நிறைய வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். When it comes to the inverse trigonometric அப்படினா the sin வந்து இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் ஆச்சுனா it becomes sin inverse of x. sin inverse, that is if in that sin theta நம்ம இங்க x ன்னு அஸ்யூம் பண்ணிட்டோம் அப்படினா then theta becomes a sin inverse of x. sin inverse of x is called as a inverse trigonometric function. sin inverse அப்படினு சொல்றது. இது எப்படி படிக்கணும்னா sin inverse of x. நல்லா மைண்ட்ல வச்சுக்கங்க. sin inverse of x உம் 1 by sin x ஈக்குவல் கிடையாது. ஸோ இது ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. when comes to the x, இப்போ இது நம்பரா இருந்ததுன்னா x power minus 1 அப்படின்னு எப்படி எழுதிங்க? 1 by x அப்படின்னு நம்ம எழுதுவோம். when comes to the trigonometric functionல sin inverse of x is not equal to 1 by sin x. இதுவும் அதுவும் ரெண்டும் ஒன்று கிடையாது. இது ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. these two are not equal. ஓகே, இதை மைண்ட்ல வச்சுக்கங்க. இப்போ இங்க sin inverse னா இந்த இடத்துல x ஓட இது வேல்யூவா இருக்கணும். that means number 1/2 or any known values. that value should lies between -1 to +1 இதுக்குள்ள தான் இருக்கணும். அப்பதான் sin inverse function exist ஆகும். so sin inverse of x அப்படின்றது sin உடைய inverse function which takes the values, numerical value. okay, இப்போ இந்த sin உடையதையும் நம்ம inverse கம்பேர் பண்ணி படிக்கலாம். sin inverse sin function ஓட domain நம்ம படிச்சிருப்போம். the inverse the domain of the sin is r means it takes any values -infinity to +infinity குள்ள எந்த வேல்யூ வேணாலும் நீங்க போடலாம். that should be a angle தான் நம்ம அது போடுவோம். அதோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா -1 to +1. so this is the graph of sin உடைய கிராஃப் இதுதான். sin 0 உடைய வேல்யூ உங்களுக்கு தெரியும் இல்லையா? sin 0 என்னது 0, sin 90 உடைய வேல்யூ 1, sin 180 again 0, sin 270. so இந்த இதெல்லாம் ஜாயின் பண்ணீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் you get a graph. இந்த மாதிரி ஒரு கிராஃப் கிடைக்கும். so this is the graph of sin. அப்படியே நெகட்டிவ்ல போனாலும் இப்படி தான் வரும். so this is the -5/2, இங்கே +5/2. so இதுதான் sin உடைய கிராஃப். இந்த sin உடைய கிராஃபை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அதாவது ரெஸ்ட்ரிக்டட் டொமைன்ல கட் பண்ணி அதுல இருந்து தான் நம்ம sin inverse உடைய கிராஃப் ரெடி பண்றோம். so sin inverse உடைய கிராஃப் ஃபர்ஸ்ட் sin உடைய கிராஃப் எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க பாத்தீங்கன்னா -5/2 to +5/2 குள்ள இத கட் பண்றாங்க. இந்த இதுக்குள்ள பாத்தீங்கன்னா it takes all the value -1 ல இருந்து +1 குள்ள எல்லா வேல்யூஸும் அது எடுத்துக்குது. -1 to +1. so அதுதான் இங்க நம்ம இங்க வரைஞ்சிருக்கோம் தனியா. so this is the sin. இது sin உடைய கிராஃப் தான் which restricted between -5/2 to +5/2. sin x இதுக்குள்ள நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கட் பண்ணி எடுக்கிறோம். அந்த கட் பண்ணி எடுக்கிற கிராஃப் தான் sin. இது sin கிராஃப் தான் which is comes under the restricted domain. இந்த கிராஃப்ல இருந்து தான் நம்ம இன்வெர்ஸ் கிராஃபை கண்டுபிடிக்கிறோம். இந்த இன்வெர்ஸ் கிராஃப் எப்படின்னா இத அப்படியே ரிவர்ஸ் பண்ணுங்க. இந்த அப்படியே மாத்துங்க. x உடைய வேல்யூ y க்கு போய்டும். சோ y உடைய இங்க x -1 +1 இங்க வந்துரும். x உடைய x ல உள்ளது -5/2 +5/2 இங்க வந்துரும். சோ இதோட கிராஃப் அப்படியே இது ரிவர்ஸா மாறும். ஆரிஜினுக்கு with respect to the y equal to x க்கு இது வந்து ரிஃப்ளெக்ஷனா மாறும். இதோட ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கும்னா அந்த மாதிரி இப்படி மாறும். this is the graph of sin inverse of x உடைய கிராஃப். sin inverse உடைய கிராஃப் இது. okay, next நம்ம இம்பார்ட்டண்டா ஒரு 3 பாயிண்ட்ஸ் பார்க்க போறோம். one is if y is equal to sin inverse of x, so x is equal to sin y. இந்த x இங்க வச்சிட்டு sin inverse னா sin y. here x should lies between -1 to +1 and y should lies between -590 to +90. -5/2 to +5/2 குள்ள தான் இருக்கணும். அப்பதான் இது எக்ஸிஸ்ட் ஆகும். like that sin into sin inverse of x is equal to x. sin inverse sin cancel ஆகும். when the x should be
lies between -1 to +1. -1 to +1 குள்ள இருந்தா மட்டும் தான் இது எக்ஸிஸ்ட் ஆகும். other than the -1 to +1 னா இங்க நம்ம பேசறதுக்கான வேல்யூவே கிடையாது. 2 3 4 அப்படிலாம் நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்டே ஆகாது. then the sin inverse of sin x, இது sin into sin inverse of x, here sin inverse of sin x அப்படினா இந்த x ன்றது ஆங்கிள்ல இருக்கணும். ஆங்கிள் எங்க இருக்கணும்னா -π/2 to +π/2 குள்ள இருக்கணும். அப்போ இந்த வேல்யூ sin inverse sin கட் ஆயிடும். in case இத தாண்டி நம்ம வேல்யூ போகுது அப்படினா இத நம்ம இதுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ள கொண்டு வந்துட்டு நம்ம சம்ம வொர்க் அவுட் பண்ணலாம். பட் இங்க x வந்து வேற நிறைய வேல்யூஸ் உங்களுக்கு கிடைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் திரும்ப இது வந்து பீரியாடிக்கா அது வந்து இதே வேல்யூ வரும் இல்லையா, அந்த क्वेश्चन அந்த கிராஃப் பாத்தீங்கன்னா திரும்ப எந்த வேல்யூ சொன்னாலும் ரிப்பீட்டேஷனா கிடைச்சிட்டே இருக்கும். சோ அதனால இங்க வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தானே நம்ம சம் போடுறோம். சோ அதனால இங்க ரெஸ்ட்ரிக்டட் டொமைன் அப்படின்றதுனால இந்த ரெஸ்ட்ரிக்டட் டொமைனை வச்சு தான் சம்ம முடிக்கணும். ஓகே, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இத மைண்ட்ல வச்சுங்க. நெக்ஸ்ட் we are going to find the know the amplitude and the period. If any sine function is written in this form, y is equal to a sin alpha into x, இந்த ஃபார்முலா எழுதணும் அப்படினா then what is the formula to find the amplitude is modulus of a. இங்க இருக்கு இல்லையா அந்த சைனுக்கு முன்னாடி உள்ள அந்த வேல்யூ அதோடைய மாடுலஸ். when comes to the period உடைய ஃபார்முலா வந்து 2 pi by modulus of alpha. here alpha அப்படின்றது x உடைய இந்த கோஎஃபிஷியன்ட் ஆங்கிள்ல இருக்கிற அந்த x க்கு முன்னாடி உள்ள அந்த நம்பர். so that is the formula to find the period 2 pi by modulus of alpha. okay, period அப்படின்றது sin and cos எல்லாமே 2 pi periodic function. sin cos எல்லாமே periodic function தான். அந்த periodic functionல sin உடைய periodic function 2 pi, cos க்கும் 2 pi தான் வரும், secant க்கும் cosecant க்கும் அதே மாதிரி 2 pi வரும். when comes to the tan and cot பாத்தீங்கன்னா pi மட்டும் தான் வரும். the tan and cot அதோட function உடைய period வந்து pi. so இதெல்லாம் தெரிஞ்சு வச்சீங்க, நான் 1 மார்க்ஸ்க்கு தான் கேட்பாங்க. thank you.